AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்றும் கனமழை கொட்டியது. இதனால் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 5 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. கனமழையின் காரணமாக வேடர்தட்டக்கல் கிராமத்தில் சாலையில் புளியமரம் விழுந்து 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1000 கனஅடியிலிருந்து 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் நீர்வரத்து இன்றி வெறும் பாறைகளாக வறண்டு கிடந்த இடங்களில் தண்ணீர் பாய்ந்து வருகிறது. திருப்பூர் மாவட்டம் முடுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே நனைந்தபடி சென்றனர். இதேபோல் திருமூர்த்திமலை கோயிலில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் கோயில் பிரகாரம் மற்றும் கோயில் உட்பகுதிகளில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து சென்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டிய நிலையில் கீரனூர் அருகே மின்னல் தாக்கியதில் 24 வயது இளைஞரும் அவரது பசுமாடும் உயிரிழந்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. திம்மம்பட்டியில் பசுமாடு ஒன்று மின்னல் தாக்கி இறந்தது. மதுரையில் அழகர் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் பெய்த திடீர் கனமழையால் சாலையோரங்களில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 7 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. ஜி கல்லுப்பட்டி, டெங்குவார்பட்டி, தேவதானப்பட்டி, மஞ்சளாறு அணை, குள்ளபுரம், ஜெயமங்கலம், மேல்மங்கலம், சில்வார்பட்டி, வடுகப்பட்டி, லட்சுமிபுரம், வைகை அணை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதேபோல் சேலத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.